தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மோடியால் சாதிக்க முடியாததை தான் சாதித்ததால் இபிஎஸ்க்கு வயிற்றெரிச்சல் என குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக செயல்படுவோம் என உறுதியளித்துள்ளார். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோன்று நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதனைத் தொடர்ந்து பல்லாவரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை முதலமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், மோடியால் சாதிக்க முடியாததை தாம் சாதிப்பதால் எடப்பாடி பழனிசாமிக்கு வயிற்றெரிச்சல் ஏற்பட்டிருப்பதாக விமர்சித்தார். இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாததை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான, இதுதான் அவங்க வைத்திருச்சலுக்கு காரணம். நீங்க கூட்டணி வச்சிருக்கிற ஒன்றிய அரசால கூட மறைக்க முடியாத, மறுக்க முடியாத அளவுக்கு சாதனைகளை செஞ்சு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில நாம கொண்டு போறோம். இது மட்டுமல்ல, திராவிட மாடல் 2.0 இன்னும் வேகமா, இன்னும் அதிகமான வளர்ச்சியை ஏற்படுத்துவோம். இந்திய நாடே தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து இதுதான் வளர்ச்சி, இதுதான் வழின்னு சொல்ற அளவுக்கு நிச்சயமாக செயல்படுவோம். அதை நீங்க எதிர்க்கட்சியில அந்த வரிசையில் உட்கார்ந்து பார்க்கத்தான் போறீங்க. கடந்த 10 ஆண்டுகளாக பின்னோக்கி சென்ற தமிழ்நாட்டை 4 ஆண்டுகளில் மீட்டெடுத்துள்ளதாக கூறினார். பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிற்கே தமிழ்நாடு வழிகாட்டும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பாமகவின் தலைவராக மேலும் ஓராண்டிற்கு அன்புமணியே நீடிப்பார் என்று அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் அன்புமணி தலைமையில் பாமகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் அன்புமணிக்கு அருகே ராமதாஸிற்கு காலி இருக்கை ஒன்று மேடையில் போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பொதுக்குழுவின் தொடக்கத்தில் பேசிய அன்புமணி, ராமதாஸ் வழியில் பாமக தொடர்ந்து செயல்படும் என்று கூறினார். நம்முடைய வழிகாட்டி, சமூக நீதி போராளி, மக்கள் காவலர், மருத்துவர் ஐயா அவர் வழியில் அவர் கொள்கைகளை நிலைநாட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பாடுபடும். இந்த நிலையில் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உட்கட்சி தேர்தல் நடத்தும் வரை அன்புமணியே கட்சித் தலைவராக நீடிப்பார் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் உட்கட்சி தேர்தலை உடனடியாக நடத்த முடியாததால் பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனும் பொருளாளராக திலகபாமாவும் அதே பொறுப்பில் நீடிப்பார்கள் என்றும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வன்னியர்களுக்கு விரைவில் உள் இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் தமிழ்நாடு முதலமைச்சரை கண்டித்து மாபெரும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதியான 2151 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க மத்திய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதேபோன்று திமுக அரசை கண்டித்தும் பூரண மதுவிலக்கு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தும் மொத்தமாக 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
டெல்லியில் கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நேற்றிரவு முதல் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஆர்கேபுரம், சாஸ்திரி பவன், மோடி பாக், கிட்வாய் நகர், பாரத் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மின்டோ சாலை, அக்பர் சாலை உள்ளிட்ட இடங்களிலும் தேங்கிய மழைநீரால் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. இந்த நிலையில் டெல்லியில் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லி விமான நிலையம் அருகே மழைநீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் மெட்ரோ ரயில்களை பயன்படுத்துமாறு விமான நிலைய நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மோசமான வானிலை காரணமாக 4 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் தாமதமாகின. திராவிடத்திற்குள் பார்ப்பனியம் நுழைய காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் என்று விமர்சித்துள்ள விசிக தலைவர் திருமாவளவன், தமிழ்நாட்டில் கருணாநிதி எதிர்ப்பு அரசியல் மட்டுமே 50 ஆண்டுகளாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பார்ப்பனிய சக்திகளால் எதிர்கொள்ள முடியவில்லை என்கிற போது திமுகவை உடைத்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி திரைப்படத்தில் மிக பெரும் புகழை பெற்ற ஒரு ஆளுமையை எதிர்ப்புறத்திலே நிறுத்தி கலைஞருக்கு எதிரான வெறுப்பு இங்கே திட்டமிட்டு கட்டி எழுப்பப்பட்டது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. எம்ஜிஆர் குறித்து விமர்சிப்பவர்கள் அரசியலில் இருந்து காணாமல் போவார்கள் என்று திருமாவளவனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை இவர் விமர்சனம் செய்தால் அரசியலில் காணாமல் போயிடும். அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. ஒரு ஜாதியை விட்டுலாம் யாருமே அரசியல் பண்ணுவது என்பது இயலாத காரியம். மதுரை அழகர் கோயிலில் ஆடி தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 1ஆம் தேதி மதுரை அழகர் கோயிலில் ஆடி தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் உச்ச நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. பிரம்மாண்டமான தேரை லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். தேரோட்டத்தின் போது இளைஞர்கள் துண்டு வீசி ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமடைந்தனர். தென் மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் மாட்டு வண்டி கட்டிக்கொண்டு வந்து தேரோட்டத்தில் பங்கேற்றனர். கோயில் அருகே கிடாவெட்டி விருந்தும் நடைபெற்றது.